நீங்கள் பக்கத்து விஜய் ஃபேமிலி இன்றைக்கி மார்னிங் டக்குன்னு ஒரு முட்டை கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு பச்சை மிளகா, சோம்பு, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் ஆனியனில். இப்போ அதை வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுட்டு லைட்டாக சோம்புலாம் போட்டுட்டு நம்ம இந்த அப்படியே அரைச்ச விழுதை போட்டுடலாம். இதே லைட்டாக வந்து பிங்கிஷ் ஆகுதுன்னா நம்ம டொமேட்டோ வந்து பேஸ்ட் பண்ணோம், அதனால் அதே மிக்சியில் போடுறதுனால அப்படி இருக்குது. இப்போ இதை வந்து பச்சை வாசனை போகிற மாதிரி நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லஞ்சு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலையில் வந்து பாப்பாவுக்கு வந்து பூரி சிக்கன் கிரேவி பண்ணி கொடுத்தாச்சு. மதியம் வந்து முட்டை குழம்பு வைங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்ற மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் அவங்க லீவில் வந்து பிடிச்ச மாதிரி கேட்டதில் மம்மி செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நல்லா பச்சை வாசல்லாம் போட்டோம். அதுக்கப்புறமா நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நான் வந்து வாஷ் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா எண்ணெய் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில். நம்ம நார்மலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறோன்னா இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்கும், பட் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஆனியனில் கட் பண்ணிவிட்டு டொமேட்டோ கட் பண்ணி அது இதையும் எடுத்து வச்சு கொஞ்சம் டைமை வந்து சேவ் பண்ணலாம். இதை வந்து 2ஆக கட் பண்ணி நம்ம மிக்சியில் பேஸ்ட் பண்ணிட்டாவே போதும், ரொம்ப சீக்கிரமாக வேலை ஆகிடும். முட்டை வந்து நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வந்து பக்கத்தில் வச்சுருக்கேன், அதனால் டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிடும். பார்க்கலாம் வாங்க. டொமேட்டோ பேஸ்ட் வந்து நான் இதோட ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா விதைக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம வந்து மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு நம்ம லிட்டு போட்டோமா, ஒரு 10 நிமிஷம் போட்டு நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்பவே சிம்பிளாக செய்யலாம். டக்குன்னு நம்ம குக்கிங் ஒர்க்கெலாம் முடிக்கணும் வீட்டில் பசங்க வச்சுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம பாயில் பண்ணி எக்கு வந்து டைரெக்டாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி கொடுங்க. முட்டை குழம்பு, முட்டை கிரேவி அந்த மாதிரி வச்சு கொடுங்க, சாப்பிட்ருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா வந்து குளிச்சுட்டு வந்தாங்க. இப்போ தான் குளிச்சுட்டு வந்த உடனே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நெத்தி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இவர் குட்டி பையன் என்ன பண்ணுறான்னா ஏசி ரிமோட் எடுத்து டப்புன்னு இப்போ பாப்பா தூக்கின உடனே என்ன பண்ணால் நெத்திலே டப்புன்னு வச்சுட்டா. நல்லா வீங்கிச்சிங்க, ஒரே பெயினாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மஞ்சள் வந்து தண்ணி வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், டக்குன்னு செட் ஆகிடும் ரத்த கட்டியிருந்தா கூட. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் வந்து அவங்க அக்கா எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்ககிட்டேருந்து குடு, நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாரு. 2 அக்கா வந்து குளிச்சாச்சு. இப்போ வந்து இவரு தான் குளிக்கணும். குக்கிங் முடிச்சுட்டு இவர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து தூங்க வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தகன்னு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் உங்களுக்கு கலர் வந்து சூப்பராகவே சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா சுருளை வந்து நம்ம வதக்கணும். ஆயில் வந்து நம்ம பக்கத்தில் வந்து அப்படியே வரணும். அதுதான் கரெக்டான நம்ம என்ன சொல்கிறது, கரெக்டான பக்குவம்னு சொல்கிறது. இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். மறுபடியும் மூடிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேணாம், ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம் அப்படியே. அப்புறம் முட்டை வந்து தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி முட்டை சொதப்பலாக வந்திருக்கு, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வந்திருக்கும். எனக்குமே ஒரு 3 முட்டை வந்து கரெக்டாகவே வரல. இப்போ வந்து இது வந்து குழம்புல நம்ம லாஸ்ட்டாக போட்டுடலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெலாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வீட்டு மிளகாய்த்தூள் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுறது வெறும் மிளகாய்த்தூள் வந்து பாப்பாவுக்கு செட் ஆகாது. அது இல்லாமல் வீட்டில் அரைச்சி போட்டால் தான் எங்களுக்கு பிடிக்கும் ரொம்பவே. அதுவும் நல்லது. நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் வந்து ரொம்பவே அந்த கலருக்கு வந்து ஒரிஜினலாக அரைக்கிறாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாய் தூளே நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பெரிய ஸ்பூன் இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே காரமாக இருக்கக்கூடாது, ரொம்பவே காரம் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த தக்காளியோட லைட்டாக புளிப்பு தன்மை தெரியணும் இந்த கிரேவிக்கு, அதுதான் டேஸ்ட்டு. இப்போ வந்து இதோட சால்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இப்படியே மூடி போட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது நம்ம வந்து எவ்வளோ நாள் ஒரு 2 டேஸ் வச்சு கூட சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாது. பட் வந்து நம்ம கிரேவி பண்ணுறதுனால தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து லைட்டாக கிரேவி ஃபார்மில் வந்த பிறகு நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம்.
தேங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் வந்து சோம்பு, தேங்காய், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், கசகசா இருந்துச்சுன்னா அப்போயே ஊற வச்சு அதை கூட போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு தேங்காய் உரிக்கணும். வீட்டில் வந்து அவர் வெளியே போயிட்டுருக்காரு. அவர் வந்த பிறகு தான் உரிக்கணும். அதனால் டைம் இல்லை. நம்மளுக்கும் மதிய டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து 11:30 ஆகிடுருக்கு டைமு. சரி, ஓகே, நம்ம இருக்கிறத வச்சு பண்ணுவோன்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து வாட்டர் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நாங்கள் பாப்பா இவங்களுக்கு மட்டும் செய்தனால இந்த அளவுக்கு எனக்கு வாட்டர் வந்து கரெக்டாக இருக்கும். இது நல்லா கொதித்து சுண்டி வரணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வந்து ஒரு 5 தக்காளி, மீடியம் சைஸ் வந்து 2 ஆனியன் வந்து எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 2 எடுத்துக்கேன். மெயினே வந்து ஹைலைட் வந்து பச்சை மிளகா தான். அது இல்லாமல் வந்து தக்காளி என்ன சொல்கிறது, முட்டை கிரேவி பண்ணவே முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கொதிக்கட்டும். கொதித்த பிறகு லாஸ்ட்டாக ஃபைனல் லுக் எப்படி இருக்குது உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா சிங்கில் வந்து வெஷல் வாஷ் பண்ணிடலாம். டைம் இருக்கிற டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அது ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நம்ம இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலாம் க்ளீனாக. நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொதிச்சு வருது. இதில் வந்து நீங்கள் தேங்காய் நான் சொன்ன மாதிரி பேஸ்ட் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து ஒரு முறை இப்படி லைட்டாக கலரி விட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக அந்த புளிப்பாக லைட்டாக பாப்பாவுக்கு இப்படி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தேங்காய் ஊற்றுனீங்கன்னா அது வேறு மாதிரி நல்ல குருமா மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. அவ்வளோதான். ஒரு கரெக்டாக ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து நம்ம கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான முட்டை தொக்கு ரெடி. இது வந்து நீங்கள் தொக்குன்னு சொல்ல, கிரேவி சொல்ல, டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் முடிஞ்ச விலாக் எடுக்கலாம். பாப்பா வச்சு விலாக் எடுக்க முடியல. பாப்பா பார்த்துட்ருக்கான் தம்பியை. அதனால் எனக்கு இதுக்கப்புறம் வந்து ஒர்க் அதிகமாக இருக்குது. நேற்று நிறைய வீடியோ எடுத்திருக்கேன். அப்லோட் பண்ணதுக்கு தான் டைம் இல்லை. பாப்பா காது குத்துறதுனால வந்து ஷாப்பிங் விலாக்லாம் நிறைய வரும். அது ஒன்றும் எடிட்டிங் ஒன்றும் முடியல எனக்கு. டைம் இருக்குது. ஸோ இந்த ஒரு வீக் பிஸியாக இருப்பேன். கண்டிப்பாக வந்து சமையல் வீடியோ யாருக்கெல்லாம் குக்கிங் வீடியோ ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்து கம்மிங் சண்டே வந்து பாப்பாவுக்கு வந்து காது குத்துரும். கண்டிப்பாக வந்துடுங்க எல்லோரும். ஓகேங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சேனலை வந்து ஃபாலோ பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ.